வைட்டமின் B1 ஆனது வேதியியல் ரீதியாக தயமின் என அழைக்கப்படுகிறது. இது நீரில் கரையக்கூடிய பி குழும வைட்டமின்களில் ஒன்றாகும். இதன் முதன்மை பணி உணவில் உள்ள சத்துக்களை, குறிப்பாக கார்போஹைட்ரேட்டுகளை உடல் பயன்படுத்தக்கூடிய ஆற்றலாக மாற்றுவதே ஆகும். இந்த மாற்றம் நொதிகளின் உதவியுடன் நடைபெறுகிறது. தயமின் இந்த நொதிகளுக்கு துணையாக செயல்படும் கூட்டு நொதிகளைப் போல செயல்படுகிறது. ஆற்றல் உற்பத்தி மட்டுமின்றி DNA மற்றும் RNA உருவாக்கத்திற்கும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் உருவாக்குவதற்கும் இது அத்தியாவசியமாகிறது. இதனால் இதயம், நரம்பு மண்டலம் மற்றும் மூளை ஆகியவற்றின் இயல்பான செயல்பாட்டிற்கு தயமின் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த ஒன்றை வைட்டமின் நம் உடலின் என்ஜின் செயல்பாட்டை தீர்மானிப்பதால் இதன் அளவு குறையும் போது பெரிய பிரச்சனைகள் உருவாகின்றன. வைட்டமின் B1 நமக்கு எந்தெந்த உணவுகளில் இருந்து கிடைக்கிறது என்பதை பார்ப்போம். முதலில் முழு தானியங்களான அரிசி, ப்ரௌன் அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ஆகியவற்றை சாப்பிடலாம். ஏனென்றால் இவை தயமின் சத்தின் முக்கிய ஆதாரங்கள். அடுத்து பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ், குறிப்பாக கருப்பு பீன்ஸ், பயிறு வகைகள் மற்றும் பட்டாணி ஆகியவற்றில் வைட்டமின் B1 நிறைய உள்ளது. அசைவம் சாப்பிடுபவர்களுக்கு பன்றி இறைச்சி, கல்லீரல் போன்ற உள்ளுறுப்பு இறைச்சிகள் மிகவும் சிறந்தவை. சைவ சாப்பிடுபவர்களுக்கு சூரியகாந்தி விதைகள், பூசண விதைகள் மற்றும் கொட்டைகளை சிற்றுண்டியாக சாப்பிடலாம். அத்துடன் ஊட்டச்சத்து ஈஸ்டை உணவில் சேர்ப்பது நல்ல பலன் தரும். இந்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் நமக்கு வேண்டிய தயமினை பெற்று நாம் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழலாம். வைட்டமின் B1 குறைபாடு ஏற்பட்டால் அது நம் உடலின் ஆற்றல் உற்பத்தி மற்றும் நரம்பு மண்டலத்தை நேரடியாக பாதிக்கிறது. இந்த குறைபாட்டின் மிக முக்கியமான விளைவு பெரிபெரி நோய் ஆகும். பெரிபெரி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நரம்புகள் பலவீனமடைவதால் தசைகளில் பலவீனம், கை மற்றும் கால்களில் மரத்து போதல் அல்லது எரிச்சல் உணர்வு போன்ற பாதிப்புகள் உண்டாகும். மேலும் இது இதயத்தை பாதிக்கும் போது இதய துடிப்பு அதிகரித்தல், மூச்சு திணறல் மற்றும் கால்களில் வீக்கம் ஆகியவை ஏற்படும். நீடித்த குறைபாடு, குறிப்பாக மது அருந்துபவர்களுக்கு நினைவாற்றல் இழப்பு மற்றும் நடப்பதில் தடுமாற்றம் போன்ற தீவிரமான மூளைக் கோளாறுகளுக்கு இந்த நோய் வழிவகுக்கும். வைட்டமின் B1 குறைபாடுகளை தவிர்க்க வைட்டமின் B1 உள்ள உணவுகளை சாப்பிடுவோம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், லைக் செய்யவும்.